ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் புளி இஞ்சி எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த புளி இஞ்சி வந்து ஓணம் சத்யாவில் கண்டிப்பாக இருக்கும். ஓணம் சத்யானா என்னென்னா, கேரளாவில் வந்து ஒரு 24 வெஜிடேரியன் ஐட்டம்ஸை வந்து சமைச்சு வாழை இலையில் பரிமாறுவாங்க. அந்த 24 ஐட்டமில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஓலன், அவியல், எரிசேரி, கிச்சடி, பச்சடி, பருப்பு, சாம்பார், ரசம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்கும். சிப்ஸும் இருக்கும், பிக்கிள்ஸும் இருக்கும். இந்த பிக்கிள்ஸ் அதாவது ஊறுகாய் வகையில் ஒன் ஆஃப் த ஊறுகாய் வகை தான் புளி இஞ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த புளி இஞ்சி வந்து நம்ம எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த புளி இஞ்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு, காரம், இனிப்பு எல்லாமே வந்து கலந்துருக்கும். இது வந்து நம்ம ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கலாம், இல்லை நம்ம தோசை கூட தொட்டுக்கலாம். சூப்பராக தான் இருக்கும். எப்படி பண்ணணும்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து 200 கிராம் போல் இஞ்சி வாங்கி நீங்கள் நல்லா அதை கழுவிட்டு தோலெல்லாம் சீவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி துருவியோ இல்லை பொடியாக நறுக்கியோ வச்சுக்கலாம். சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் முன்னாடியே நறுக்கிடாதீங்க, கலர் மாறிடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு வாணலியில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க இஞ்சி 200 கிராமை போட்டு அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு வந்து இது நல்லா வதங்கி கலர் மாறி வர்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இதை வந்து எடுத்து நம்ம ஒரு தனியாக பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து 200 கிராம் இஞ்சிக்கு வந்து நம்ம 125 கிராம் போல் புளி எடுத்துக்கணும். அதே மாதிரி 125 கிராம் போல் வெல்லமும் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நம்ம மொத்தமாக 4 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து 3 டம்ளர் தண்ணியில் நம்ம புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். 3-4 டைம் அது நீங்கள் நல்லா கரைச்சி அதை திப்பி போக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து புளி கரைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம 125 கிராம் போல் வெல்லம் எடுத்தோம் இல்லையா, வெல்லத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1/2 டம்ளர் தண்ணியில் அதை பாகு காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்ல வெல்லமாக இருந்தால் அப்படியே நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வச்சுருக்க 4 டம்ளர் தண்ணியில் 3 டம்ளர் தண்ணியில் நீங்கள் புளியை இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க கரைச்சி. மீதி இருக்கிற 1/2 டம்ளர் தண்ணியில் நீங்கள் வந்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் வெல்லம். நம்ம 1/2 டம்ளர் தண்ணியில் நம்ம வந்து பாகு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த புளி இஞ்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கலந்த ஒரு சுவையில் இருக்கும். ஊறுகாய் மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 50 கிராம் போல் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனதையும் நீங்கள் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த தேங்காய் எண்ணெயிலேயே. நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த இஞ்சியையே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சோண்டு வெந்தயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போல். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஊற்றின பிறகு நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்தோடனே நம்ம வச்சுருக்க வெல்லம் கரைச்ச தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நீங்கள் வந்து இதை கொதிக்க விடணும். ஒரு 20லேருந்து 25 நிமிஷமாவது ஆகும் உங்களுக்கு இது நல்லா வந்து கெட்டியாகி வரதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு. இது வந்து இவ்வளோ நேரம் நல்லா சுண்டினா தான் உங்களுக்கு அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இறங்கி அந்த ஊறுகாய் வந்து ரொம்ப
சுவையாக இருக்கும். அதனால் குறைஞ்சது 20 நிமிஷமாவது ஆகும், 20லேருந்து 25 நிமிஷம். இப்போ நல்லா சுண்டிடுச்சு. நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான புளி இஞ்சி இல்லைன்னா இஞ்சி புளி வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம், ஊறுகாய் மாதிரி இருக்கும், எல்லா சுவையும் கலந்து இருக்கும் உங்களுக்கு. தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.